யாரு எதிர்த்து பேசிட்டு வணக்கம். இது புதிய தலைமுறையின் நேர்பட பேசு. இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நேர்பட பேசுவில் இரண்டு முக்கிய அமர்வுகள், இரண்டு அமர்வுகளில் இரண்டு மையமான பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். முதல் அமர்விற்கான விவாத பொருள் அஇஅதிமுகவில் தொடர்ந்து இழுபறியாகி கொண்டிருக்கக்கூடிய இரு அணிகளுக்கு இடையிலான அந்த இணைப்பு பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறியாகி கொண்டே இருக்கிறது. இன்று அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்றைக்கும் பேச்சுவார்த்தை ஏதும் நடைபெறவில்லை. நாளுக்கு நாள் சிறிய அளவிலான அந்த நிபந்தனைகளில் பரஸ்பரம் சிறிய அளவிலான முன்னேற்றங்கள் இருப்பதாகத்தான் தோன்றுகிறது. திருமதி வி.கே. சசிகலா உள்ளிட்டவர்கள் முற்றிலுமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதனுடைய ஒரு என்ற நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக இன்றைக்கு அஇஅதிமுக தலைமை கழகத்தில் இருந்து சசிகலாவினுடைய பேனர் அகற்றப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற சில சமிச்சைகள் இரு அணிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்ட நகர்வுகளை காட்டினாலும் கூட இன்னமும் வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தைக்கு இரு அணிகளும் வர தயங்குவது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. பின்னணியில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் என்னவாக இருக்கின்றன? இணையுமா அஇஅதிமுகவின் இரு அணிகள்? இதுவே முதல் அமர்விற்கான விவாத பொருளாக இருக்கிறது. இரண்டாவது அமர்வில் கைதான தினகரன் பின்னணியில் பாஜக என்ற எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டு. இது இரண்டாவது அமர்விற்கான விவாத பொருள். முதல் அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு கனகராஜ் அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். அஇஅதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியின் சார்பில் ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள், அவருக்கும் என்னுடைய வணக்கம் வரவேற்கிறேன். அஇஅதிமுகவின் டிடிவி தினகரன் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் திரு அக்னீஸ்வர், அவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னும் சில நிமிடங்களில் அஇஅதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி தரப்பு நியாயங்களை வலியுறுத்தக்கூடிய வகையில் திரு ஆவடி குமார் அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறார் என்பதை முன்னதாகவே சொல்லி நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். திரு கேசிபி, உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன தான் சிக்கல்? ஊடகங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய நிபந்தனைகள் ஒரு விதமாக இருந்தாலும் கூட பின்னணியில் உள்ளபடியே வேறு என்ன நிபந்தனைலாம் வைக்கிறீங்க? எந்த நிபந்தனையும் இல்லை. திருமதி சசிகலா அவர்களும் திரு தினகரன் அவர்களும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற வேண்டும். அதுக்கு இன்னைக்கு ஒரு முதல் முன்னேற்றமாக அந்த பேனர், போஸ்டர் அதெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. இனி இரண்டாவதாக அவர்கள் அந்த வகிக்கின்ற பதவிகள், பொதுச் செயலாளருங்கிற பதவியும் துணை பொதுச் செயலாளருங்கிற பதவியும் நீக்கப்பட்டு, அதை நீக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? அதிகாரம்னா பல வழிகள் இருக்கு. ஒன்னும் இப்ப அதே செயற்குழு பொதுக்குழு கூடி அந்த நியமனத்தை வந்து ரத்து செய்யலாம். ஏன்னா அவர்கள் பொதுக்குழு கூட்டக்கூடிய அதிகாரம் யாருக்கு? அவர்கள் வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூட்டினாலே போறோம். இப்ப இதற்கு முந்தைய நிலைப்பாடுங்கிறது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பொருளாளர், மதுசூதனன் அவர்கள் அவைத்தலைவர், அவரது சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை நிலைய செயலாளர். இவங்க எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து ஒரு பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் கூட்டி திருமதி சசிகலா அவர்களது நியமனத்தையும் திருமதி சசிகலாவால் நியமிக்கப்பட்ட திரு தினகரன் அவர்களது நியமனத்தையும் செல்லாது. ஏன் தினகரன் நியமனம் செல்லாதுன்னு சொல்றீங்க? சசிகலாவால் நியமிக்கப்பட்டவருங்கிறதுனாலயா? அதாவது திருமதி சசிகலா அவர்கள் அந்த நியமனம் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அல்ல, ஒரு இடைக்கால ஏற்பாடாக அவர் அன்றைக்கு நியமிக்கப்பட்டார். அதற்கு பிறகு அவர் இன்னைக்கு தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளியாக இருக்கிறார் சசிகலா அவர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கப்படி யாருக்கு தண்டனை பெற்றாலும் அந்த தண்டனை ஒரு இறுதி நிலையை அடைந்த பிறகு அவரது அடிப்படை உறுப்பினர் பதவி நீக்கப்படும். செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் அஇஅதிமுக நீ தொடர்பு கிடையாது? இல்ல, அப்படி இல்ல. அதாவது இறுதி முடிவு உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி முடிவு தானே. இல்ல, அவர்கள் இன்னைக்கு இல்லாதவங்க எப்படி வந்து படங்கள் எல்லாம் எடுத்துருவீங்க? இல்ல, அப்படி இல்ல. அது வந்து ஒரு குற்றவாளியுடைய படத்தை அரசு அலுவலகங்களை வைக்கிறது, அஇஅதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் வந்து இல்ல. இந்த விவாதம் வந்து இணைப்பு பற்றியது. இல்ல, அதுதான் கேக்குறேன். இணைப்புக்கு அது ஒரு காரணி அப்படின்னா அதெல்லாம் செய்வீங்களா? இல்ல, இணைப்புக்கு வந்து திருமதி சசிகலா அவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு நீக்கப்பட வேண்டும். அதற்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு வரும்பொழுது ஒரு சட்ட வழிமுறை, அதைத்தான் நான் குறிப்பிட்டேன் ஒழிய மற்ற விஷயங்களுக்கு வந்தா கூட. இப்போ ஒரு திரு தினகரன் அவர்கள் திருமதி சசிகலா அவர்களால் நியமிக்கப்பட்டவர். அதனால இந்த ரெண்டு பேரையும் வந்து இந்த இயக்கத்திலிருந்து நீக்கிடலாம். சரி, திரு தினகரன் அவர்கள் சசிகலாவால் நியமிக்கப்பட்டவர், அதனால் தினகரன் நீக்கப்பட வேண்டும். சசிகலாவால் கட்சிக்கு வந்து அவப்பெயர் ஏற்படக்கூடும், அதனால் கட்சிக்கு சில பிரச்சனை ஏற்படும், அதனால சசிகலா நீக்கப்படும். சசிகலாவை முன்மொழிந்து நியமிப்பதற்கு வலியுறுத்திய ஓபிஎஸ் இல்ல, அதாவது அதுலயே இன்னொரு காரணியும் இருக்குது. அதாவது ஒரு இடைக்கால பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர்
இது வந்து ஒரு இடைக்கால ஏற்பாடாகத்தான் அவர்களை வந்து நியமிச்சிருக்கிறோம். அதனால வந்து அந்த இடைக்கால ஏற்பாடை தாண்டி அது ஒரு முடிவுக்கு வர்றதாக ஒரு இப்ப எவ்வளவு இன்னைக்கு வந்து ஏப்ரல் மாசம் ஆயிடுச்சு. இடைக்காலம் அப்படின்னாலே ஒரு 30 நாள் 60 நாள் 90 நாள். அதை தாண்டி அந்த இடைக்கால ஏற்பாடு நிக்க முடியாது. அல்லது ஓபிஎஸ் பதவி விட்டு நிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி இடைக்காலம் அப்படி வச்சுக்கலாமா? இல்ல அப்படி இல்ல. அதாவது இப்ப இவங்க ஒரு இடைக்கால முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போடுறாங்க, ஒரு புரோட்டோம் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து போடுறாங்க. அதுக்காக அவங்க 4 வருஷம் 5 வருஷத்துக்கோ அல்லது ஒரு 6 மாசத்துக்கோ அவங்க பதவியில் இருப்பாங்கன்னு எடுத்துக்க முடியாது. சரி, இப்ப என்னுடைய வாதம் என்பது குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்க தேர்தல் ஆணையத்தில் நீங்க ஒரு வாதம் வச்சிருக்கீங்க. என்ன வாதம் அப்படின்னா, அஇஅதிமுகவினுடைய பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்களுக்கு தான் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களின் தரப்பில் தேர்தல் ஆணையத்தில் நீங்க மனு கொடுத்திருந்தீங்க இரட்டலை சின்னம் பெறுவது தொடர்பாக. இப்ப பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களை ஆதரிக்கக்கூடிய நிலையில அவைத்தலைவர் நீக்கப்பட்டது செல்லாது, மதுசூதனன் தான் அவைத்தலைவர், அவர் எங்களோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த இடத்துல அவைத்தலைவருக்கு பொதுக்குழு கூட்டுவதற்கான அதிகாரம் இருக்கிறது. உண்மையான அஇஅதிமுகவே நாங்கள் தான் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லின்ற பொழுது எதுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்போடு சமரசம் செய்து அல்லது பேச்சுவார்த்தை நடத்தணும்? நீங்க பொதுக்குழுவை கூட்டி நீங்கள்லாம் சேர்ந்து திருமதி வி.கே. சசிகலா அவர்களை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிவிடும் தீர்மானம் போட்டலாமே. இதுக்கு எதுக்கு அவங்களோட பேசணும்? இரண்டு பேரும் நீங்க தான் உண்மையான அதிமுக. இரண்டு பேரும் இணைந்து செயல்படுகிறோம் என்ற ஒரு கொள்கை அளவில் ஒரு முடிவுகள் இன்றைக்கு எட்டப்பட்டிருக்கின்றன. நாம இப்ப இந்த விவாதமே என்னன்னா, இன்றைய தேதிக்கு என்ன நடக்குது, இதுக்கப்புறம் எதிர்காலத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது. நம்ம வந்து பழைய வாதங்களை எடுத்துக்கிட்டு எனக்கு என்ன குழப்பம் எனக்கு என்னன்னா, ஊடகங்களுக்கு பொதுவாக எங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் என்னன்னா, பழசுங்கிறது 5 நிமிடத்துக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளதா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளதா? ஏன்னா இப்போ அஇஅதிமுக 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை எல்லாம் மாறுது. அப்போ நாங்க எதை பேசுறது அப்படிங்கிற லாஸ்ட் அப்டேட்டுங்கிறது 2 நிமிஷத்துல மாறுது. திடீர்னு ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு பேசுறீங்க. இப்ப யார் எந்த அணியில இருக்கிறீங்க, என்ன பேசுறீங்கிறதே ஒரு குழப்பமா இருக்கும் போது நாங்க கடைசினா எதை வரைக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்லுங்களேன். இல்ல அந்த மாதிரி எல்லாம் எந்த குழப்பம் இல்ல. அதே மாதிரி இதுல ஒரு புரிதல், நீங்க வந்து தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறதுங்கிறது 2 விதமான ஒரு வழக்குகள். ஒன்னு வந்து சிம்பிள், அந்த செக்ஷன் 15 ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன், அந்த இதுல அது வந்து ஆர்கே நகர்ல யாருக்கு அந்த சின்னத்தை கொடுப்பது என்பது பற்றிய பிரச்சனை மட்டும்தான். அது அந்த திரு மதுசூதனன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இருக்கு. அது இல்லாம திரு மைத்ரேயன் அவர்களும் நானும் தனித்தனியாக என்னுடைய வழக்கு ஜனவரியிலேயே நான் போட்டிருக்கேன். அதுல வந்து திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டது செல்லாது, அது எங்களது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்ட விதிகளுக்கு புறம்பானது, அவரது நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விதிகளின்படி புதிய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதுதான். அப்ப அது இப்ப அந்த அவர்களுடைய நியமனம் செல்லாது என்ற ஒரு நிலையை எட்டிவிட்டாலே மற்ற நிபந்தனைகளோ பேச்சுவார்த்தைகளோ அதெல்லாம் இது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற பொழுது இதை இவங்க எல்லாரும் எப்படி கூடி முடிவு இருக்கிறது? நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துக்கிறீங்க, நீதிமன்ற தீர்ப்பு வரட்டுமே, நீங்க இணையத்துல அது ஏன் ஒரு தடையா இருக்கணும்? அதாவது தேர்தல் ஆணையம்ங்கிறது வந்து ஒரு நீதிமன்றம் அல்ல, அது வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி. அதனால அங்க போய் நம்ம இன்ஃபார்ம் பண்ண நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறதுல எதுல இந்த நியமனம் தொடர்பாக அது மாதிரி எதுவுமே இல்லையே. திருமதி சசிகலா புஷ்பம் அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க, அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, அவங்க அதை அப்பீல் பண்ணல. அவங்க வந்து அதை அப்பீல் பண்ணல. திரு அக்னீஸ்வர், அடிப்படையில் திரு டிடிவி தினகரன் ஆதரவாளர் அப்படிங்கிற முறையில் அவர் ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் முழுமையாக ஒதுங்கலை அப்படிங்கிறத அவங்க தரப்பு தொடர்ச்சியான வாதம். நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு பொதுக்குழு கூடி அவங்களை நீக்கணும், அல்லது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணுங்க, கட்சி நலன் கருதி நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கிறத நீங்கள் உங்களுடைய இதை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்கள் அவங்களை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறத அவங்க தரப்பு வாதமாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன பார்வையில் பார்க்குறீங்க? இரு தரப்பும் இணைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறார். நம்முடைய அக்னி பரிச்சை நிகழ்ச்சியில் கூட அதை சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது முழுமையாக விலைக்குள்ளில் உங்களுக்கு என்ன சிக்கல்? இந்த பேச்சுவார்த்தை இழுபறி ஆவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த பேச்சுவார்த்தை இழுபறி ஆவதற்கு என்ன காரணம்னா, இது முதல் காரணமே வந்து இன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய நபர்கள் தான் காரணம் என்பது நாடறிந்த விஷயம். ஒன்று, இன்னைக்கு என்னன்னா, இது வந்து ஒரு அதிகார பசி. யார் வந்து நான் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தேன், ஆகவே எனக்குத்தான் அதிக நிர்பந்தம் இருக்கின்றது, ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய புறச்சூழல்களை வைத்து தங்களை மிரட்டி நான் நினைத்ததை சாதிப்பேன் என்கின்ற ஒரு குறுக்கு சால் ஓட்டுகிற நிலைதான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரி, ஓகே, அது கூட இருக்கட்டும். இப்போ இன்னைக்கு சசிகலா அம்மாவை வந்து நீங்க நியமிச்சுக்கல அப்படின்னு சொன்னா,
நீங்கள் அன்றைக்கு வானகரத்தில் ஏற்பட்ட அந்த இதுக்கு போயிருக்க கூடாது. போய் நீங்கள் வேகமாக கொண்டு போய் போயஸ் தோட்டத்துக்கும் போனீங்க. அப்போ போகிற போதாவது நீங்கள் தியான மண்டபத்திற்கு சென்றிருக்கலாம், புரட்சி தலைவி அம்மாவினுடைய இடத்துக்கு சென்றிருக்கலாம். அன்றைக்கெல்லாம் விட்டு அப்போலோ மருத்துவமனையில் இருந்த புரட்சி தலைவி அம்மாவினுடைய சடலத்தை வைத்துவிட்டு நீங்க பதவி ஏற்றீங்க. அப்பையெல்லாம் விட்டு இன்றைக்கு மத்திய சர்க்காரினுடைய அந்த காலச்சூழலை பயன்படுத்தி கொண்டு, அது எந்த அணியாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு எல்லா அணியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ரத்தம். இதை ஒரு தேன்கூட்டை கலைப்பதற்கு தமிழ்நாட்டிலிருந்தே புறப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு வேதனையாக நாங்கள் பார்க்கின்றோம். ரெண்டு அணியும் சேர வேண்டும் என்று சொல்லிவிட்டார். மரியாதைக்குரிய டிடிவி அண்ணன் அவர்கள் என்ன சொன்னார்? நான் ஒதுங்கி விட்டேன். சரி, பிறகு எதற்கு உங்களுக்கு நான் மீண்டும் முதலமைச்சர் பதவி எனக்குத்தான் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை யார் கூற வேண்டும்? பொதுக்குழு அல்லவா முடிவெடுக்க வேண்டும். நாங்க முதலமைச்சர் பதவி தங்களுக்கு வேணும் யார் கேட்டாங்க? இல்ல, ஊடகத்தில் வந்ததான், செய்தித்தாளில் வந்ததுதான். என்னை சார்ந்து எனக்குடைய சார்பானவர்களுக்கு மந்திரி இலாக்காக்கள் ஒதுக்கப்பட வேண்டும், நான் முதலமைச்சர் பதவியை நான் அனுபவிக்க வேண்டும். அப்படி எந்த டிமாண்ட் பண்ணலங்கறாங்க அவங்க. இல்ல, டிமாண்ட் பண்ணல. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தமே அதுதான். ஏன்னா அதனாலதான் இன்னைக்கும் ஒரு ஒழுங்குபட்ட முடிவுக்கு வராததற்கு காரணம் இந்த ஹிடன் அஜெண்டா தான் காரணம். சொல்லுங்க. ஒரு சின்ன விளக்கம் எனக்கு அவர் சொல்லணும். இப்போ ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை பண்ணா கூட நாளையிலிருந்து நான் வேலைக்கு வரமாட்டேன்னு போயிட்டால் அது முற்றுப்பெற்றுரும் சொல்லிட்டு நம்ம ஏத்துக்குவோமா? என்ன கேட்போம்? ஒரு ரெசிக்னேஷன் கொடுக்கணும், அவங்களோட டெர்மினல் பெனிஃபிட் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொடுக்கணும். அதுதான் ஒரு முறை. இது ஏதோ ஒரு விளையாட்டு பிள்ளைங்க சொல்ற மாதிரி நான் தான் ஒதுங்கிறேன்னு சொல்லிட்டேன், அதனால இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து விட்டால் பொதுக்குழு உடனே கூட்டிடலாம், அதுல எந்த தடையும் இல்லை. பொதுக்குழு கூடிடுச்சுன்னு சொன்னா இந்த தற்காலிக பொதுச்செயலாளரை அவருடைய நியமனத்தை ரத்து செய்ய முடியும், அதற்கான அதிகாரம் இருக்குது, கட்சி விதிகளை நீங்க சொல்றீங்க. இப்போ உடனடியாக இரண்டு பேரும் ஒன்றிணைந்து முதல்ல பொதுக்குழுவை கூட்டி திருமதி வி கே சசிகலாவின் நியமனத்தை ரத்து செய்யணும்னு சொன்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பொதுக்குழு கூட்டினா முடியும். இல்ல, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இல்ல, அதற்குரிய முயற்சிகளை அவர்களும் எடுக்கல. முயற்சிகள் என்ன? அவங்க இப்ப பொதுக்குழு கூட்ட தயங்குறாங்களா? இல்ல, இது வரைக்கும் நாங்க எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்க தெளிவா சொல்லிட்டோம். அது இல்ல, அவங்க ஏத்துக்கிட்டு இன்னைக்கு அந்த படங்களை எல்லாம் நீக்கி ஏத்திருக்கிறாங்க. இன்னொரு படி அவர்கள் அநேகமா இன்னைக்கு அவர் வைத்தியலிங்கம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க இது மாதிரி முன்னேற்றம் இருக்குது. இன்னும் ஒரு நாள் நீங்க எதை நினைக்கிறீங்க, எதை ஃபீல் பண்றீங்க? இன்னொரு படியினுடைய முன்னேற்றம்ங்கிறது இது அறிவிக்கணும். அதாவது இவர்கள் நீக்கப்படுவார்கள். ஏற்கனவே ஜெயக்குமார் அன்னைக்கு அறிவிச்சாரு, கட்சியினுடைய எந்த நடவடிக்கைகளும் துளியும் அவர்கள் முற்றிலுமாக அடிப்படை, அதாவது விலகிக்கிறேன்ங்கிறது வேற, ஒதுங்கிக்கிறேன்ங்கிறது வேற. யாரும் ஒதுக்க முடியாது. அடிப்படை என்னுடைய கேள்வி, இது சர்வாதிகாரமா? இல்ல, என்னுடைய கேள்வி என்பது பொதுக்குழுவுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஒன்றிணைந்தா பொதுக்குழுவுக்கு தான் அப்படின்னு இல்ல, பல வழிகள் இருக்குது. இப்ப இன்னைக்கு இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி இதுவும் ஒரு வழின்னு வச்சுக்கலாமா? ஒரு வழி, பொதுக்குழு ஒரு வழி, அது இல்லாம இன்னும் ரெண்டு வழி இருக்கு. அது இல்லாம இன்னும் ரெண்டு வழிகள் இருக்கு. இப்ப திரு எடப்பாடி பழனிசாமியோ மற்றவர்களோ தேர்தல் ஆணையத்தின் முன்பாக வாதிகளாகவும் இல்லை, பிரதிவாதிகளாகவும் இல்லை. இவர்களுக்கும் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கிறது திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன், அண்ணன் மதுசூதனன், அண்ணன் ஓபிஎஸ். இது ஒரு வழக்கு. இன்னொன்னு மைத்ரேயன் அவர்கள் தொடுத்த ஒரு வழக்கு, நான் தொடுத்த ஒரு வழக்கு. இவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெட்டிஷனரா இல்ல. என்னுடைய கேள்விங்கிறது, என்னுடைய கேள்வி என்பது இவங்களால அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பினால் நீங்க ரிசைன் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அவங்க ரிசைன் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுப்போம். ஒரு வாதத்துக்கு, ஒரு ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन தான் வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் ஒண்ணு கூடி பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினால் அவருடைய நியமனம் செல்லாது என்று அறிவித்தால் அது அக்செப்ட் பண்ணி தான் ஆகும் தேர்தல் ஆணையம், ரைட்? இல்ல, அது ஒரு வழி. இன்னொன்னு, அப்படி பொதுக்குழுவே இல்லாமல் இவர்கள் நேரடியாக தேர்தல் ஆணையத்துக்கு எழுதி, நாங்க இதுக்கு முன்னாடி திருமதி சசிகலா அவர்களுக்கு ஆதரவா நாங்க கொடுத்திருந்தோம். ஆதரவானா யாரு கொடுத்திருந்தாங்க? எடப்பாடி பழனிசாமி, மற்றவர்கள் இல்ல, தலைமை கழக நிர்வாகிகள் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இன்றைக்கு முதல் அமைச்சர் பொறுப்புல இருக்க முடியுமான்னு கேக்குறேன். கட்சி விதிகள் அதுக்கு இடம் இருக்குதான்னு கேக்குறேன். திராவிட கட்சி விதிகள் அதுக்கு இடம் இருக்குதா? இல்ல, கட்சி விதி இல்ல, தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளும். அதாவது மரியாதைக்குரிய கேசி பழனிசாமி அவர்கள் இந்த இன்னும் கேட்டால் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே அவருடைய வழக்கு, அவருடைய புகார். இன்னும் உயர்நீதிமன்றத்தில் அவர் தொடுத்த வழக்கு, அதை திரும்ப பெற்றது தேர்தல் ஆணையத்தில். எல்லாமே இதில் இந்த பிரச்சனைக்கு தீர்வை ஏற்படுத்த வேண்டிய இடத்தில் இருப்பவர் கேசி பழனிசாமி என்பதில் எனக்கு நேரடியா இந்த பிரச்சனையை ஒட்டி நான் சொல்றேன், அவர் தான். ஆனா இந்த பேச்சுவார்த்தை குழுவில் அவர் இல்லை.
இந்த இன்னைக்கு அவரே சொன்னது போல இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களோ வைத்திலிங்கம் அவர்களோ அதே போல அவங்க தரப்புல இருக்கிற KP முனுசாமியோ இல்ல அதுல இருக்க செம்மலையோ அதுல இருக்கிற பாண்டியராஜனோ யாருமே இல்ல. பாண்டியராஜன் போட்ட வழக்கு வேற, அது தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய நம்பிக்கை தீர்மானம் ஏற்கத்தக்கதல்லன்னு அவர் போட்ட வழக்கு, ஜனநாயக படுகொலைன்னு போட்ட வழக்கு, அது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. அந்த வழக்கு இப்ப பேச்சுவார்த்தையில இல்ல. இப்போ இவங்க பேச்சுவார்த்தையில இந்த குழு என்பது இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அல்லது சட்ட போராட்டங்களுக்கு அப்பாற்பட்டு கட்சியினரிடம் ஒரு ஒற்றுமையை உருவாக்குவதற்கான முயற்சி தான் இது. இரண்டு அணிகள், இரண்டு நிலைகள்ன்றதெல்லாம் இல்லை. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது பரவலாக இன்னைக்கு இவங்க போய் ஒரு பக்கம் அப்டேவிட் வாங்கிட்டதா சொல்றாங்க, நாங்க போய் ஒரு இடத்துல வாங்குறோம். இது ஒரு தொடர்கதையா மாறிட்டு இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் தேர்தல் ஆணையம் தொடர்பாக, சின்னம் தொடர்பாக, அதுக்கு முன்னால இந்த பேச்சுவார்த்தை காரணம் என்னன்றத சொல்றேன். இந்த கட்சியில் இருக்கின்ற தொண்டர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்க கூடாது, இது கீழ்மட்ட வரைக்கும் பரவிடக்கூடாது, இது கட்சியை தொடர்ந்து பாதிக்கும். தீர்ப்பு என்ன வேணா வரட்டும், எது சரியான நிலையோ அதை ஏத்துக்கலாம். ஆனா இந்த கட்சியில் ஒரு மனமாச்சரியமோ பிளவோ அது கீழ்மட்டம் வரை, ஒவ்வொரு கிடைக்கடகம் வரை இது பரவிடுச்சுன்னா இதை சமப்படுத்துறதுக்கு சரிப்படுத்துறதுக்கு நாளைக்கு பிரச்சனை வரும். அதனால கட்சியில இந்த பாதிப்புகளை சரி செய்வதற்கு தான் இந்த முயற்சியை தவிர இது கட்சியோட ஒற்றுமை முயற்சி. ஏன் தாமதம் தான் கேக்குறேன். இல்ல, அதுதான் இந்த முயற்சி என்பது இந்த வழக்குகள், இந்த பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டு கட்சியினுடைய ஒற்றுமையை கருதி ஒரு பொது நோக்கோடு கட்சியினுடைய இன்னும் பின் பாயிண்டா கேக்குறேன். வெளியில் சொல்லப்படுகின்ற நிபந்தனைகள் வேறு, உள்ளுக்குள் வைக்கப்படும் நிபந்தனை வேறுன்னு அக்னீஸ்வரர் சொல்றாருல. முதலமைச்சர் பதவி ஓபிஎஸ்க்கு வேண்டும் என்று அவர்கள் தரப்பு வைக்கிறாங்க. இல்ல, அக்னி சார் சொன்னது மட்டும் இல்ல, நானே தான் சொல்றேன், நானும் சொல்றேன். அதுல எந்த மாற்று கருத்து இது இவங்க பதவி போட்டி, கௌரவ பிரச்சனை, உரிமை பிரச்சனை, இதன் அடிப்படையில் எழுப்பப்படுகின்ற இந்த பேச்சுவார்த்தை அது தனி. நான் அதுக்குள்ள போக விரும்பல. நான் சொல்ல வர்றது கட்சியினுடைய ஒற்றுமைக்காக இந்த பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது அதில் சில சமரசங்களை செய்து கொள்கிறோம். ஆனா ஒற்றுமை என்ற பெயரால் ஒருத்தரை வெளியேற்றதோ ஒருத்தரை உள்ள கொண்டு வர்றதோ அதுக்கான அதிகாரம் இந்த பேச்சுவார்த்தை நடத்துறது யாருக்குமே இல்லை. அது கட்சியினுடைய அமைப்புகளுக்கு தான் உண்டு. இன்னும் சொல்ல போனா KC பழனிசாமி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்ன பேசிட்டு இருந்தாரு, தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தருக்கு எவ்வளவு நாள் காலம் ஒரு வரையறையெல்லாம் நிறுத்தாரு. அவர் அவர் வழக்கு தொடுத்தவர், அதனால அந்த வாசகங்களை சரியா பார்த்திருப்பாரு. அதுல எந்த இடத்துலையும் தற்காலிகமானன்றது இல்லை. அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் விதிப்படி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வரை அந்த காலகட்டத்திற்கு பொதுச் செயலாளராக பொதுக்குழு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நியமனம் செய்கிறது. அந்த பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்க எந்த மாற்று கருத்து இல்ல. தேர்ந்தெடுக்கப்படணும். பொதுக்குழு உறுப்பினர்கள் இல்ல, இதுல அவங்க நான் பொதுச் செயலாளர் போட்டியிடுறேன்னு சொல்லல. அவங்கள விவாதித்து தேர்தல் இங்க அந்த பொதுக்குழு தேர்தலும் நடத்தல. ரெண்டாவது அந்த பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுப்பதற்காக நடத்தப்பட்ட பொதுக்குழுவும் இல்ல. அது பொதுக்குழு தொடர் ரொட்டீனா ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவில் பொதுச் செயலாளரிடம் காலியாக இருப்பதற்கு இருக்கின்ற சூழ்நிலையில் அதற்கு ஒரு மாற்று ஏற்பாட்டை செய்தது. அதுலயே இன்னொரு தீர்மானம் அன்னைக்கு மரியாதைக்குரிய ஓபிஎஸ்ல இருந்து அந்த பொதுக்குழுக்கு தலைமை தாங்கின மதுசூதனன் இருந்து எல்லாம் சிறப்பா செஞ்சாங்க. என்ன சொன்னாங்க, இன்னொரு தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானத்தில் என்ன போடுறாங்க, பொதுச் செயலாளருக்குரிய அதிகாரங்கள் பொதுச் செயலாளர் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வரை நியமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொதுச் செயலாளருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளருக்குரிய அதிகாரங்களை தருகிறோம் சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. எல்லாம் புரிஞ்சுச்சு ஆவடிக்குமார். கேள்வி, இப்ப அதே பொதுக்குழு கூடி இவங்க பொதுச் செயலாளரா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அவர் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான விதிகள் உங்க கட்சியில இருக்குதா இல்லையா? பொதுக்குழு ருட்டீன் பொதுக்குழுல கூடியிருக்கு. அதனால இவங்க ஒரு சிறப்பு பொதுக்குழு நடத்தினா பொதுக்குழுவை கூட்டுகின்ற அதிகாரம் கட்சியினுடைய விதிப்படி சட்டப்படி பொதுச் செயலாளருக்கு தான் இருக்கு. பொதுச் செயலாளர் இல்லைன்னா யார் கூட்டுறது? சரி, ஓகே.
அது சிறப்பு கூட்டத்தை கூட்ட முடியாது. ரொட்டீன் பொதுக்குழுனா வேற வழி இல்ல, ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டம். அது ஓகே, நீங்க கட்சி விதிகளின்படி பல சிக்கல்கள் இருக்குது. ஓகே சரி, சாத்தியப்படாதுன்னு சொல்றேன். அந்த இடத்துல ஒரு சிறிய இடைவெளிக்கு பயணிக்கலாம். இந்த இவ்வளவு பிரச்சனைகளும் சண்டைகளும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காகவா, தமிழக மக்களின் நலனுக்காகவா, தமிழகத்தை மேம்படுத்துவதற்காகவா? நிறைய கேள்வி உங்க மனசுல எழுதல. பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசலாம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. அஇஅதிமுகவின் இரு அணிகள் இணைவதில் தொடர்ந்து இழுபறி நீடிப்பது ஏன்? பேச்சுவார்த்தையில் பின்னணியில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் என்னவாக இருக்கின்றன என்பதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். திரு கனகராஜ், இரண்டு அணிகளும் ஏதோ ஒரு இடத்துல ஒற்றுமை ஆகணும் அப்படின்னு நினைப்பதன் பின்னால் இருக்கக்கூடிய தார்மீக ரீதியிலான அறம் சார்ந்த விழுமியங்கள் என்று நீங்கள் நினைக்கக்கூடியவை ஏதாவது உண்டா? அவங்க பிரிஞ்சதுக்கு என்ன காரணமோ அதே காரணம் தான் சேரணும்னு நினைக்கிறதுக்கு இருக்கு. என்ன காரணம்? நீங்கள் அதிகாரமும் இப்போது சேர்த்திருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாப்பது என்பதை தாண்டி இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? விவசாயிகள் பிரச்சனையை தீர்க்கிறதுல சசிகலாவுக்கு இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கும், எனவே நான் இப்படி தேய்ப்பேன் அப்படின்னு ஓபிஎஸ் என்னைக்காவது சொல்லியிருக்காரா? அது கிடையாது. ரெண்டாவது, இவங்க ரெண்டு பேரும் மட்டும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இதை தாண்டி நீளுகிற கரம் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் இது அனைத்தையும் ஆட்டி வைக்கிறது. அறம் சார்ந்தெல்லாம் நீங்கள் பேச முடியாது. சசிகலா ஃபோட்டோவோ கழட்டிட்டாங்க, ஜெயலலிதா ஃபோட்டோவோ அந்த இடத்துல மாட்டியிருக்காங்க. நீங்கள் அறம் சார்ந்த விழுமியங்கள் அல்லது சட்டம் சார்ந்தது, இவங்க செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது முதல்ல நிரந்தர முதல்வர்னு எழுதிக்கிட்டே இருந்தாங்க, அப்புறம் நிரந்தர பொதுச் செயலாளர்னு எழுதினாங்க. எந்த ஊர்லேயாவது அப்படி வாய்ப்பு இருக்கா? நிரந்தர பொதுச் செயலாளர்னு நீங்கள் சொல்ல முடியுமா? எனவே அதை பற்றியெல்லாம் விசுவாசம் தானே ஒரு தலைமையின் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடு. இல்லை, அன்பின், அதாவது நீங்கள் அந்த வாசகங்களும் முன்னொட்டும் பின்னொட்டும் அவர்களுடைய அப்ரூவல் இல்லாமல் எதையுமே நீங்கள் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா அப்புறம் என்ன நிலைமைன்னு தெரியும். ரெண்டாவது, நீங்கள் அறம் சார்ந்துன்னு சொன்னதில் நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இப்போது சசிகலா இல்லைன்னா சசிகலா நியமித்த சிவி சண்முகம் மாவட்ட செயலாளராக நீடிக்க முடியாது. சசிகலாவால் நியமனம் செய்யப்பட்ட யாரும் இருக்க முடியாது. அப்படித்தானே அர்த்தம்? அவருடைய நியமனமே செல்லாது, அவருடைய தேர்தலே செல்லாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இவங்களுடைய இந்த வாதத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அதுதான் இருக்குது. ஒரு ரீஷஃபில் இப்போ இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த நிர்வாக அமைப்பில் இவங்க வரணும்னு. இப்போ இன்னைக்கு கொடநாடு எஸ்டேட்டில் காவலாளி கொலையை பற்றி ஓபிஎஸ் ரொம்ப கவலையோடு சொல்லியிருக்காரு. கரெக்டு. நான் கூட அவர் இந்த அரசியலை தாண்டி பேச மாட்டார்னு நினச்சேன், பேசியிருக்காரு. நிபந்தனையாக பிஜேபியோடு கூட்டணி சேர்வது நிபந்தனை என்று ஒரு பத்திரிகையில் செய்தி வருகிறது. அஇஅதிமுக பாஜக கூட்டணி சேர வேண்டும் என்று ஓபிஎஸ் தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட 7 நிபந்தனைகளில் அது ஒன்று என்று வந்தது. இது ஒரு டேமேஜிங்கா இல்லையா? உங்க கட்சிக்குள்ள நீங்க எவ்வளவோ சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, போய்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் அப்படி எதுவுமே சொல்லலையே. இல்லாத மறுக்கலையே. நீங்க பளிச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுகிற, அதாவது தினத்தந்தி செய்தியை கூட போடும் குறைய போடுங்கிற பிரச்சனையெல்லாம் கிடையாது. எதையும் மாற்றி போடுற பிரச்சனை அங்கே இல்லை. ரொம்ப பளிச்சுன்னு அவங்க முன் வச்சுட்டாங்க. இது எங்களுடைய புகழுக்கு இழுக்கு, நாங்கள் தனியாக ஒரு கட்சி நடத்துகிறோம், எப்படி சொல்லுவீங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவது விடணும்ல. ஊடகங்களில் தகவல்கள் சொல்லப்படுகின்றன, நம்பப்படுகின்றன சொல்லி ஒரு நாளைக்கு 10 செய்தி 20 செய்தி வரும். ஒன்றுக்கும் ஒரு அணி மறுப்பு கொடுத்தால் மட்டும்தான் நம்பகத்தன்மை நீங்கள் நம்புவீங்க? இல்லை 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 நீங்கள் ரொம்ப டேமேஜிங்காக, அதாவதுங்க நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்றதுக்கு 3வது ஒரு கட்சியோடு உடன்பாடு காண வேண்டும் என்று வருகிற போது அது உங்களுடைய அடிப்படையான அறம் சார்ந்த விஷயத்துல இருந்து எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, இது மட்டும் தானே சொல்லுவீங்களா? அப்படி எடுத்துக்கிட்டா அதை தாண்டி நீங்க திரு ஓபிஎஸ் அவர்கள் எங்களுடைய நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வன் கிடைத்த பேட்டியில் அவர் சொல்றாரு, எஸ் திரு ஹெச்ராஜ் அவர்கள் என்னை சந்தித்தார், சில விஷயங்களை குறித்து பேசினார், இப்படி செய்யணும்னு சொன்னாரு, ஆனா நாங்க அதுக்கு உடன்பட மறுத்துட்டேன்னா அதை ஏத்துக்கல அப்படிங்கிறாரு. என்ன விஷயம்னு கேட்ட பொழுது இல்ல அதை நான் சொல்ல விரும்பல, நான் உடன்பட மறுத்துட்டேன், அதனால அதை நான் சொல்லவும் விரும்பல, ஆனா சில விஷயங்களை சொன்னாங்கன்னு சொல்றாரு. அப்போ பாஜக தரப்பில் சொல்லப்பட்ட விஷயங்களை சில விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஓபிஎஸ் சொன்ன பிறகும் என்ன உங்களுக்கு ஐயம்? அவரு நிறைய விஷயத்த சொல்றாரு. இந்த இன்னைக்கு கேட்டிருக்காரு இல்லையா, அது என்ன வரிசையா ஒண்ணு நடக்குது, சிறுதாவூர்ல திடீர்னு தீப்பிடிக்குது, காவலாளி கொல்லப்படுறாரு, இப்படி சில விஷயங்கள் நடக்குது. அதை கொஸ்டின் பண்ணல, இதை கொஸ்டின் பண்றாரு. நீங்க இப்ப விழுமியம் சார்ந்துன்னு சார் சொன்னார், இவர் விஜயபாஸ்கர் அமைச்சரவையில் நீடிப்பாரா மாட்டாரா? இப்போ நீங்கள் இன்னமும் டிடிவி தினகரன் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கார்.
அவர் மீது ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அதை தவிர வேற எதுவும் இல்லை. இப்போ விஜயபாஸ்கர் மீதான நடவடிக்கைகள் ஃபர்தராக எங்கேயும் மூவ் ஆனது மாதிரி தெரியல. இப்போ இவங்க இந்த பிரச்சனையெல்லாம் பேசுனாங்க. அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது அவர் பணம் கொடுத்தது குறித்து அவர்தான் தினகரனுக்காக எல்லாம் செய்தார் என்று வந்திருக்கிற விஷயத்தை இல்ல இதெல்லாம் இல்ல எதுவா வேணாலும் இருக்கட்டுங்க, இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா மறுக்கிறார்களா? ஓபிஎஸ் ஆக்ஷன் எடுக்க முடியுங்கிற இடத்துல இருக்கீங்களா? இருக்காரா? நீங்க கருத்தே சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஆக்ஷன் எடுக்கிறதுல காவலாளி கொலையில நீங்க என்ன எடுத்துற முடியும்? எதுக்கு நீங்க ஸ்டேட்மெண்ட் விடுறீங்க? விஜயபாஸ்கர் பத்தி அவங்க சொல்லிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? விஜயபாஸ்கர் பத்தி என்ன சொல்றீங்க? அதாவது விஜயபாஸ்கர் பதவி நீக்கம் செய்யப்படணுமா இல்லையா? அதாவது மத்திய அரசாங்கம் ஒரு வருமான வரி சோதனை நடத்துறாங்க. அதை பத்தின மேல் நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் தான் எடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு பத்திரிகையில் பிஜேபியோட அரசாங்கத்தில் சேரணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பத்திரிகைகள் எவ்வளோ பத்திரிகைகள் இருக்குது, நிறைய செய்திகள் வருது, ஒவ்வொன்றுக்கும் போய் ஒரு இயக்கம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நாங்கள் அடிப்படையாக இருக்கக்கூடிய கோரிக்கைகள் ரெண்டு தான். அம்மா அவர்கள் மரணம், திருமதி சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களும் இந்த குடும்பம் அடிப்படை உறுப்பினர் பதவியிலே இருந்து இதை வெளியேறணும். இது கன்சிஸ்டண்டா பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து நாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மா மரணத்துல தமிழ்நாடு அரசாங்கத்தில் இதற்கு முன்னால போட்ட அந்த பதில் மனு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ல இதை சிபிஐ விசாரிக்க தேவையில்லைன்னு கொடுத்திருக்கிறாங்க. அதை மாற்றி இதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துக்குது, சிபிஐ விசாரிக்கலாம்னு சொல்லணும். இந்த விசாரணை சொல்றாருல்ல, இதெல்லாம் உங்க கட்சி சம்பந்தப்பட்டதுங்க. சகாயம் அறிக்கை என்பது தமிழகத்தினுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது குறித்தானது. 1,09,000 கோடி ரூபாய் தமிழக மக்களுடைய தமிழக அரசுக்கு சேர வேண்டிய பணம் சூறையாடப்பட்டிருக்குன்னு சொல்றாரு, சொல்லப்பட்டிருக்கு. நான் என்ன கேட்கிறேன், கேசிபி சார்ட்ட அதற்கும் சிபிஐ விசாரணை அல்லது அதன் மீது நடவடிக்கை அதை வெளியிட வேண்டும் என்கிற கோரிக்கையை நீங்க வைக்க மாட்டேன்றீங்க. அதுல யார் சம்பந்தப்பட்ட? நீங்க வைங்க, முன்னால வைங்க. அவருக்கு ஒரே ஒரு பதில் தான். அவர் சகாயம் கமிஷனுடைய அறிக்கை பெற்றது உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்றம் அடுத்த உத்தரவு கொடுத்திருந்தா அதை செஞ்சுட்டு போறோம். நீங்க வச்ச கேள்வி நான் பதில் நான் முடிச்சறேன். நீங்க சில கேள்விகளை கேட்டீங்க. இல்ல நீங்க கடந்த சுற்றுல கேட்ட கேள்விக்கு நான் பதில் வாங்கிட்டேன். இல்ல ரெண்டு விஷயம். இல்ல ஒரு நிமிஷம் தொடர்ந்து ஏதோ சகாயம் இல்ல ஏதோ சகாயம் கமிஷனை தமிழ்நாடு அரசாங்கம் அமைச்சது போலவும் அந்த விசாரணை கமிஷன் அறிக்கையை வாங்கி தமிழ்நாடு அரசாங்கம் வச்சிட்டு ஒரு நிமிஷம். 2015 டிசம்பர்ல இருந்து ஒவ்வொரு முறையும் அதுக்கு இதன் மீது உங்க கருத்து என்னன்னு கேட்டா 2015 டிசம்பர்ல இருந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக நியமிச்சு அந்த விசாரணை தொடங்கி வச்சதே புரட்சி தலைவர். திருப்பி வரேன். அதுக்கப்புறம் நிறுவனத்தின் மீது முதல் நடவடிக்கை எடுத்தது யார்? அவர் கேட்கறதே இல்ல. அதுக்கு அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. அவர் அந்த மாதிரியான பிரச்சனை என்ன கவனம் கொடுக்கிறார் ஓபிஎஸ்ங்கறத கேக்குறாரு. நான் வரேன் ஒரு நிமிஷம். இல்ல அவர் கேள்வி அவர் ஒரு கேள்வி வைக்கிறார்ல, என்ன கேள்வி அப்படின்னா, அந்த பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழு அல்ல, ரொட்டீனா வழக்கம் போல கூடக்கூடிய ஒரு பொதுக்குழு. அந்த பொதுக்குழு கூடி ஒருவரை நியமித்திருக்கிறது. அவர் தற்காலிக பொதுச் செயலாளர் எந்த இடத்திலும் அந்த தீர்மானத்தில் வார்த்தைகளும் இல்லை. புதிய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பொதுக்குழு கூடி தனக்குள்ள அதிகாரத்தை வைத்து இவரை நியமிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பொதுக்குழு எல்லாம் கூடி ஒன்று கொடுத்திருக்கின்ற பொழுது நீங்க அவரை நீக்குவதற்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது. கட்சி விதிகளின்படின்னு அவர் ஒரு பாயிண்ட் வைக்கிறார். ஒன்று, நீங்க திருப்பி பொதுக்குழுவை கூட்டி இன்னொரு தீர்மானம் போட்டு அவரை நீக்கணும்னு சொன்னா கூட அந்த பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரமே யாருக்கு தான் இருக்குதுங்கிறாரு. அப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கின்ற பொழுது நீங்க வைக்கக்கூடிய டிமாண்டு கேள்விக்குள்ளாகுது. வெளியில இந்த டிமாண்டை வச்சுக்கிட்டு மறைமுகமா முதலமைச்சர் ஓபிஎஸ், 2 அமைச்சர்கள், பொதுச் செயலாளர் பதவி, இது போன்ற டிமாண்டை நீங்க வைக்கிறீங்க அப்படிங்கறத அவருடைய விமர்சனம். ஒரு யாரு குறுக்கிடாம இருந்து தெளிவா பதில் சொல்லுறேன். ஃபர்ஸ்ட் அவர் திரு குமார் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னாங்க, அந்த குழுவுல நான் இல்லை அப்படிங்கிறது. எங்க அமைப்பை பொறுத்த வரைக்கும் தினம் நாங்கெல்லாம் காலையில் ஒரு 11 மணியிலிருந்து 1 மணி 2 மணி வரைக்கும் எல்லாருமா கலந்து ஒரு 10-15 பேர் முக்கியமானவங்க இருக்கிறோம். எல்லாருமா கலந்து உட்கார்ந்து தான் பேசி முடிவு பண்றோம். அந்த கலெக்டிவ் டெசிஷன் அப்படிங்கிறது இங்க இருக்கு. அடுத்தது இந்த குழு அமைச்சிருக்கிறதே இந்த நோக்கத்தை நாங்கள் ஏத்துக்கிறோம். திருமதி சசிகலா அவர்களும் திரு தினகரன் அவர்களும் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்.
வாருங்கள் இதை உட்கார்ந்து வழிமுறைகளை இவங்களை எப்படி வெளியில அனுப்பலாம், இது உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு அறிவிச்சாலே இரண்டு தரப்புலையும் குழுக்கள் இருக்கிறாங்க, அந்த குழுக்கள் அமர்ந்து மேற்கொண்டு நடவடிக்கைகளை எடுத்துக்குவாங்க. இது நமக்கு ஒரு பெரிய விவாத பொருளா இந்த வழியில நீக்க முடியுமா அந்த வழியில நீக்க முடியுமான்னு வேண்டியதே இல்லை. பகிரங்கமாக இந்த இவர்களை நீக்குவதற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், வாங்க இதை உட்கார்ந்து இது பற்றிய நடைமுறைகளை பரிசீலித்து. அப்படி புரிஞ்சுக்கிட்டுமா? இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு திருமதி வி.கே. சசிகலா அவர்களையோ அல்லது திரு டிடிவி தினகரன் அவர்களையோ முற்றிலுமாக நீக்குவதற்கான மனநிலைக்கு வரல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பகிரங்கமாக அதை அறிவிக்கல, பகிரங்கமா அறிவிக்கல, அதாவது மனநிலைக்கு வந்துட்டாங்க, அறிவிக்கலன்னு சொல்றீங்க, அது மனநிலைக்கு வரலங்கிறீங்க. இல்ல, அதாவது சில அவரை சேர்த்த சொல்லிட்டோம். நான் அதையே தான் திருப்பி சொல்றேன். மரியாதைக்குரிய கே.சி. பழனிசாமி அவர்கள், சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுவதற்கு எந்த வகையிலும் காரணம் இல்லை. நான் அதை முழுமையாக நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், அதுதான் உண்மை. ஆனால் அந்த குழுவில் இருக்கிற அத்தனை பேரும் அவரை நியமிப்பதற்கு காரணமானவர்கள், அதில் கையொப்பமிட்டவர்கள், பொதுக்குழுவிலே எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தவர்கள். சொல்லிட்டு அதை நம்ம பேசியிருக்கிறோம். இல்லை, என்னுடைய கேள்வி என்பது, இப்போ அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மனநிலை இல்லை நீங்க நம்புறீங்களான்னு சந்தேகப்படுறீங்களா? அந்த மனநிலை இருக்கிறதாக நாங்க நம்புறோம், எதிர்பார்க்கிறோம். அதை பகிரங்கமாக அவர்கள் அறிவிக்க எப்படி சூடான நினைச்சு சத்தியம் பண்ணி எதிர்பார்க்கறீங்க? அப்படியே ஜெயக்குமார் சொல்றாரு ஒதுக்கி வைக்கப்படுவார்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒதுக்கி வைக்கப்படுறது தெரியுமா? இல்ல, அது இல்ல, ஒதுக்கி வைக்கப்படுறதுங்கிறது வேற, நீக்கப்படுவது நீங்க சொல்லுங்களேன். நீக்கப்படுவார்கள் நீங்க சொல்லுங்களேன். நீங்க சொல்றீங்க கொள்கை முடிவு அவங்க தானே எடுக்கணும். யாருடைய கொள்கை முடிவு? அதாவது திரு அதிமுக கொள்கை முடிவு இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அவர்களது அணியிலே இல்ல, அவர் ஒரு அணியே இல்லன்ற, அவர் ஒரு அணியே திருமதி சசிகலா அவர்கள் அணியிலே இருப்பவர்கள், சசிகலா அதிமுக அம்மா அணியிலே இருப்பவர்கள், அம்மா அணியிலே இருக்கக்கூடியவர்கள், சின்னம்மா அணி அதுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அவர்களை வெளியிலே அனுப்பிவிடலாம் என்று முடிவு செய்து விட்டோம், வாருங்கள் அதை எந்த வழியிலே அதை நிறைவேற்றலாம் என்பதை நாம் செயல்படுத்துவோம். சொல்றதுக்கு என்ன தயங்குறாங்க சொல்லுவாங்க. இன்னொரு 1 or 2 days அவங்க சொல்லிடுவாங்க. உங்களுக்கு தெரியும். இல்ல, அது பின்னைக்கு சொல்றது உங்களுக்கு தெரியும், அவங்க அணியில சொல்லுவாங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்ல, இன்னைக்கு அவர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் சொல்லி இருக்காங்க இல்லையா, பேச்சுவார்த்தை ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குது. இன்னொரு 1-2 நாள்ல இன்னைக்கு சாயந்தரம் சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை என்று திரு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிய அன்று திரு டிடிவி தினகரன் அவர்கள் கைது செய்யப்படுகிறார். இது திரு ஓபிஎஸ் அவர்களுக்கான சில சமீட்சைகள், தினகரனுடைய கைது குறித்த சமீட்சை இது என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஓபிஎஸ் அவர்களுக்கு தினகரனுடைய கைதெல்லாம் முன்பே தெரிந்திருக்கிறதா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம், இணைந்திருங்கள். திரு அக்னீஸ்வர், அடிப்படையில் அவங்களுடைய டிமாண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால், வெளிப்படையாக நான் ஒதுங்கிக்க தயார் என்று முதல்ல சொன்னதும் புதிய தலைமுறையில் தான் சொன்னார் திரு டிடிவி தினகரன் அவர்கள். சொல்லிய பிறகு கட்சி ரீதியாக, அமைப்பு ரீதியாக அவங்கள வெளியில் ஏற்றுறதுல நிறைய சட்ட ரீதியான சிக்கல் இருக்குது. இந்த பக்கம் போனால் இப்படி இடிக்குது, அந்த பக்கம் போனால் அப்படி இடிக்குது. இவராகவே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறதுல என்ன சிக்கல்? இல்லை, அதாவது பதவியை ராஜினாமா செய்வதில் என்ன சிக்கல் அப்படின்னு சொன்ன கேட்டால், அதாவது நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்ததை நியமிக்கப்படாத ஒரு அதிகார வர்க்கம் எங்களை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி நீ வரக்கூடாது என்று சொல்லுவதற்கு இவர்களுக்கு என்ன அதிகாரம் உண்டு என்பதை நான் சாமானியனாக கேட்கின்றேன். அவ்வளவுதான். ஒருத்தனை ஒரு சின்ன மான்குட்டியை ஒரு 10 சென்னாய் போட்டு தொண்டையை கிழிக்கிறது மாதிரி மூச்சுக்குழலத்தான் பிடிக்கும். அந்த மாதிரி எங்களுடைய சிம்பலை முடக்கினீர்கள், சின்னத்தை முடக்கினீங்க. சசிகலாமாவை கொண்டு போய் அங்க போய் போட்டீங்க தீர்ப்புன்ற பெயரில். அதற்கு பிறகு இன்றைக்கு டெல்லியில் இன்னைக்கு தினகரன் அவர்களை அடைத்திருக்கின்றீர்கள். நான் என்ன கேட்கின்றேன், இதற்கும் மரியாதைக்குரிய அமைச்சர் விஜயபாஸ்கருக்கும் வணிக வரிக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா அவர் டிடிவியினுடைய ஆதரவாளர். சரி, சரத்குமாருக்கும் அவங்களுக்கு ராதிகாவுக்கு என்ன சம்பந்தம்? இதுதான் இப்ப ஒட்டு மொத்தத்தில் என்னன்னு கேட்டா, ஆர்கே நகர்ல இருந்து வரக்கூடிய இந்த இதுல கண்டிப்பாக டிடிவி வெற்றி பெற்று வருவார். அவரை பொறுத்தளவில் ஒரு அன்பும் கனிவும் கருணையும் கொண்ட ஒரு மனிதர். இவரை விட்டுட்டோம்னா ஆட்சியை கைப்பற்றி விடுவாரு, கட்சியை மீட்டுருவாரு. என்னுடைய கேள்வி ஒன்னு, இருந்து ஃபைட் பண்ணணும். கட்சியில எனக்கு தொண்டர்களின் செல்வாக்கு இருக்குது, மக்களின் செல்வாக்கு இருக்கு, நான் ஏன் வெளியில போகணும்னு கேட்கணும் ஒன்னு. அல்லது கட்சி ஒன்றுபடுவதற்காக நான் வெளியே போகணும்னு சொன்னா நானே வெளியில போய்க்க தயார்னு சொன்ன பிறகு முழுமையா வெளியில போயிடணும். நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு இன்னும் ரெசிக்னேஷன் கொடுக்காம இருக்கிறது இரு அணிகளுக்கும் இடையில் அந்த பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு பெரிய தடையா இருக்குதுல்ல? இல்ல, நான் அதே அந்த அடுத்த கட்ட நகர்வை நானும் அதைத்தான் கேட்கிறோம்.
இரு அணிகள் பேசுவதை எங்கள் டிடிவி அண்ணன் அவர்களே ஒத்துக்கொண்டார். நான் மீண்டும் அதற்கு ஒரு உதாரணத்தை வைக்கிறேன். ஓபிஎஸ் அணி அவர்கள் வரட்டும், ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு மட்டும் நாங்கள் முதலமைச்சர் பதவியை தரமாட்டோம் என்று அவர் ஒத்துக்கொண்டால் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பிரளயம் வெடிக்குமா இல்லையா? இப்ப பிம்பமே அதுதானே. என இவரை வைத்துக்கொண்டு பிஜேபி பின்னாடி நகர்த்துறாங்க. அவ்வளவுதான். ஒரு ஒட்டகத்துக்கு காக்கல கேரட்டை கட்டி விட்டு 1000 மைல்கள் பயணிக்குமாம். கடைசி அந்த ஒட்டகத்துக்கு மேல ஒண்ணு அது தரமாட்டானாம். கடைசி தான் தெரியுமா ஏமாந்து போயிட்டோம் சொல்லி. இன்றைக்கு அப்படித்தான் பிஜேபி சர்க்கார் இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட நீக்குவோம் என்று சொல்லுகிறார்கள். கடந்த 36 ஆண்டு காலமாக இருந்தது. நீங்க எதை வேணாலும் எங்களை மண்ணலி தூத்துங்க, மாஃபியா கும்பல் சொல்லுங்க, வேலைக்காரன் சொல்லுங்க, கேவலமா பேசுங்க. ஆனால் இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கிறது வரைக்கும் நீங்கள் ஒருவர் கூட வாய் திறக்கவில்லையே. நீங்க அவ்வளவு வீரா சிப்பாய்களா? இன்றைக்கு இறந்ததற்கு பிறகு என் வீட்டோடு நாங்கள் ஒதுக்கி வைப்போம். நாங்கள் என்ன திண்டத்தகாதவர்களா? இல்ல கட்சி இது ஜனநாயக நாடு அல்லவா? எங்களை நீங்கள் புறந்தொல்லுவதற்கு என்ன காரணம்? உங்களுக்கு அதிகார பசி. உங்களை யாரோ ஒருவர் இயக்குகிறார். நீங்கள் ஒரு டிவி தான். அந்த ரிமோட் கண்ட்ரோல் சம்வேர் எல்ஸ். கூல். அந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியா பொதுச் செயலாளர் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்து மற்றவர்களுக்கும் வாய்ப்பளித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தால் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுங்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் நான் கேட்கிற திருமதி வி கே சசிகலா அவர்களே கேட்கிறேன். திரு கனகராஜ், உங்களுடைய நிறைவு கருத்து. அதான் இது அடிப்படையில் இது தமிழக ஆரம்பத்திலேருந்து சொல்லி வர்றதான். தமிழக நலன் சார்ந்த எந்த பிரச்சனையும் இல்லை. திரு ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், 2 தடவை அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், 3 முறை இருந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு? கொடநாட்டில் காவலாளி கொல்லப்பட்டது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லையோ என்று கவலைப்பட அவருக்கு தோன்றி இருக்கிறது. இவர் இருக்கும்போது அப்படியெல்லாம் நடந்ததே கிடையாதோ? இதை விட மோசமாக நடந்தது கிடையாதோ? இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா? எனவே அவருடைய கண் பதவியை நோக்கித்தான், முதலமைச்சர் பதவியை நோக்கித்தான். அதற்காக அவர் எல்லா விதமான வழிமுறைகளையும் பயன்படுத்துகிறார். அதில் ஒன்று மிக முக்கியமானது பாஜக. இவர் பாஜகவின் கையில் தான் இருக்கிறார் என்று வெளிப்படையாக தெரிகிறது. சரி, நிறைவு கருத்தில் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து அவர் பேசினார். சல்லிக்கட்டு போராட்டத்தை எப்படி முடிச்சாங்க அப்படிங்கிறதையும். அப்போ திரு ஓபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சர். இது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை இதை பற்றி நான் எதிர்க்கட்சிகள் கூட அறிக்கவில்லை. திரு ஸ்டாலின் போன்றவர்களோ அல்லது மற்ற தலைவர்களோ கூட இது தொடர்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு எந்த அறிக்கையும் விடாத நேரத்தில் இந்த ஒரு காவலாளினுடைய கொலை சட்டம் ஒழுங்கே சீர்கட்டிருக்கிறதோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்றதெல்லாம் அகைன் திரு எடப்பாடி பழனிசாமியை தலைமையிலான அந்த அணியை கார்னர் பண்ற ஒரு முயற்சி அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுதுல, உங்களுடைய பார்வை? அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் சொன்ன மாதிரி சுருக்கமாக உச்சநீதிமன்றத்தில் திருமதி சசிகலா அவர்கள் வழக்குல உச்சநீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டா அதுக்கும் அண்ணன் ஓபிஎஸ் தான் காரணம். சரி, ஜெயலலிதா அவர்கள் வழக்குலன்னு சொல்லுங்க. ஏன்னா A1 அவர் தானே. அதே மாதிரி திரு தினகரன் அவர்கள் ஒரு லஞ்சம் கொடுத்த, தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுத்த வழக்குல அவர் கைது செய்யப்பட்டார். நிதி அமைச்சர் பேசவே இல்லை அன்னைக்கு. ஆனா ஒரு 50 கோடி ரூபாய்களை நீங்க உடனே அரெஸ்ட் பண்ணி உடனே தூக்குல போட்டுருவீங்களா? நீதிமன்றம் இருக்கிறது. அதுக்கும் இவர் தான் காரணம். இது மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் சரியானது அல்ல. ஒண்ணு. அதே மாதிரி திருமதி சசிகலா அவர்களை நீங்க முறையில்லாம சொல்ற அது அல்ல. அவரும் இந்த கட்சியில உறுப்பினர். அவர் 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப அவர் போட்டி போடலாம். தேர்தல் அறிவிங்க, யாரெல்லாம் நிக்கிறாங்களோ நிக்கட்டும். ஒரு ஜனநாயக அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பைலா படி திருமதி சசிகலா அவர்கள் நிக்கிறத நாங்க வரவேற்கிறோம். ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றீங்க. அவங்க களத்துக்கு அது அல்ல. நீங்க பேச்சுவார்த்தைக்கான நிபந்தனையில முற்றிலும் அந்த குடும்பம் நீக்கப்படணும்னு இதுவரைக்கும் சொன்னார். இப்ப போட்டிட்டு வெற்றி பெற்றால் ஏற்றுக்கொள்ளுங்கிறீங்க. நான் இவர் சொல்ற கருத்துக்கு நான் பதில் ஆவடி குமார் பாருங்க. நீங்க ரெண்டா பிரிச்சிருக்கீங்க. இப்ப இல்ல ஆவடி குமாருக்கு உண்டான பதில் வேற, இவருக்குரிய பதில் வேற. இவருக்குரிய பதில் என்ன? நீங்க கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறீங்க, மான்குட்டி சென்னாயே. இந்த டயலாக் இந்த டயலாக் எல்லாம் சொல்றாரு. அப்ப திருமதி சசிகலா அவர்களை நீங்க தேர்தலில் நிக்க சொல்லுங்க. நீங்க ஏத்துப்பீங்களான்னு கேக்குறேன். தேர்தல் ஒருத்தர் வேணாம்னு சொல்ல முடியும்? நீங்க டிமாண்ட் வைக்கலையே. இல்ல இவர் சொல்றாரு பாருங்க, அவங்க நிக்க முடியாதுன்னு சொல்றாங்க பாருங்க. அதுதான். அப்ப அவங்க வெளியே போங்க, இதுதான் சொல்றோம். சரி, திரு டிடி நீங்க ஏத்துப்பீங்களா? அவர் கட்சியில உறுப்பினரே கிடையாது இல்ல.
அவர் கட்சியில உறுப்பினர் திருமதி சசிகலா அவர்கள் தண்டிக்கப்பட்டதற்கு பின்னால தானே அவர் இந்த கட்சியில் 6 உறுப்பினராக வருஷம் கொண்டு MLA. வர்றீங்க. அதே மாதிரி இவர் இன்னொன்னு கேட்டாரு, அம்மா இருக்கிற வரைக்கும் சொன்னீங்களா? நாங்க ஏன் சொல்லணும்? அம்மாவே இந்த குடும்பம் எனக்கு துரோகம் செய்கிறது, நம்ம இந்த அப்படிலாம் எங்கேயும் சொல்லவில்லை. கடைசி வரைக்கும் அப்படி சொல்லவே இல்லை. ஓகே, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வந்துடலாம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அது வந்து அம்மா அவர்கள் இருந்த ஒரு இடம். அந்த இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு ஓபிஎஸ் அவர்களும் இருந்த இடம். அவர் இருக்கல, அவர் சென்று பார்த்திருக்கிறார், அவ்வளவுதான். அந்த இடத்துல இன்னைக்கு ஒன்று நடந்திருக்குது அப்படிங்கிற போது அது ஓகே, வந்து நீங்க கொடநாட சொல்றீங்க. ஓகே, கொடநாட நான் சொல்றது முதலமைச்சர் பதவியை சொல்றேன். ஓகே, என்னுடைய கேள்வி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றது, இந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய இந்த இடத்துல சொல்றது, அது ஒரு உத்தியான்னு கேக்குறேன். இல்ல, அப்படி அல்ல. எங்களது கவலையை அம்மா அவர்களது அந்த கொடநாடு எஸ்டேட்ல அந்த காவலாளி கொல்லப்பட்டதுக்கு உண்டான ஒரு வருத்தப்படுகிற ஒரு கொலை நடக்கிறது அது ஓகே. அம்மா இருந்த இடத்துல கொலை நடக்க கூடாது. அது இல்ல, அப்படி இல்ல, நாடு முழுக்க நடக்க கூடாது. ஏன்னா அது அந்த இடத்துல சொல்லவே நாடு முழுக்க நடக்க கூடாது. அந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம் எங்களை கவலைக்குள்ளாக்குதுங்கிற ஒரு கவலை இருக்குது. கவலைக்குள்ளாக்கலைங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. ஒழுங்கு பிரச்சனையா? சரி, ஓகே, நான் நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். திராவிடக்குமார், நீங்க அடுத்த முறையிலையும் கூட நம்ம இன்னும் கூட சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திரு தினகரன், டிடி தினகரன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதன் பின்னணியில் பாஜக இருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின, மிக குறிப்பாக திரு திருநாவுக்கரசர் அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர், அவர் என்ன தேச விரோத செயலையா செய்து விட்டார். இரு அணிகளும் இணைக்கப்படக்கூடாது என்று நினைக்கிறது பாஜக. இணைந்தால் அதன் பிறகு கட்சியும் ஆட்சியும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கும் பாஜக முயற்சிக்கிறது என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு